எங்க வீட்ல இந்த எல்இடி டிவி எலி கடிச்சு ரிப்பேர் ஆயிடுச்சு. அது வரைக்கும் இந்த ஓட டிவி வச்சு போட்டலாம்னு வந்தேன். கொஞ்சம் இதை இரவல் கொடுக்க முடியுமா? டிவி பார்க்கணும்னா என்கிட்ட கேளு. கேட்காம கொள்ளாமலாம் டிவி எடுத்துட்டு போக கூடாது. இவ்வளவு கராரா இருக்காங்க. சரி விடுங்க, உங்களுக்கு வேணா எனக்கு வேணா. நான் இப்படி ஒரு ஓரமா வந்து டிவியை பார்த்துட்டு போறேன், அவ்வளவுதானே. அப்படி வா வழிக்கு. அன்பென்றாலே அம்மா. நீ டிவி பார்க்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நான் பார்க்கற சீரியல்ஸ் எதுவும் உனக்கு பிடிக்காத ஷின்சான். இப்ப என்ன பண்ண போற? இது என்ன பெரிய பிரமாதம்? நமக்கு பிடிக்காத ப்ரோகிராம் இருந்தா அழகா ரிமோட் எடுத்து ஒரே நமக்கு. தெரியுமா, நான் தெருக்கூத்துல கூட டான்ஸ் ஆடி இருக்கேன். நானும் பக்கத்து வீட்டு அங்கிள் கிட்ட இருந்து டான்ஸ் கத்துட்டு தான் இங்க வந்திருக்கேன், தெரியும்ல. நானும் ஒரு டான்சர். நான் ஆடினா பூமி குளக்கும், களத்துக்குனா வானத்துல இருந்து மழை பொழியும். மரஞ்செடி கொடியெல்லாம் கூட சேர்ந்து ஆடியன்ஸ் உலகத்தை தலையாட்ட வைக்கும் டான்ஸ், புரி புரி டான்ஸ். சாப்பிடக்கூடாது, அவ்வளவுதானே. அம்மா, நான் இந்த சாக்லேட்டை சாப்பிடலாமா? கேட்டாச்சு, போதுமா? நீ கேட்டா நான் கொடுத்துருவேன்னு நினைக்கிறியா? நான் கொடுக்க மாட்டேன். அதை சாப்பிட்டா உன் பல்லு கெட்டு போயிடும். பல்லு கேட்டு நீ இவ்வளவு தெளிவா சொல்றீங்களா? அப்புறம் எதுக்காக நீங்க வாங்கிட்டு வந்தீங்கோ? இது எப்படியே விட்ட சாக்லேட் சொத்தி ஆயிடுமே. உனக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் தம்பி வேணும்? நீங்க வெட்டுற ஸ்டைல எனக்கு அப்படியே இன்னொரு 5 வயசு குறைஞ்சிடணும்க்கா. அந்த மாதிரி ஒரு வெட்டு வெட்டுங்க. ஷின்சான், உனக்கு மொத்தமாவே 5 வயசு தான் ஆகுது. இது உள்ளே போக மாட்டேங்குது. ஏய் பிஷினே, என்ன தைரியம் எங்க அம்மா கொடுக்குற பணத்தை வாங்க மாட்டேன்னு சொல்லுவேன். எங்க ஆத்தா காசு செலவு பண்றதே பெரிய விஷயம். நீ அதை வாங்க மாட்டேன்னு சொன்னா அப்புறம் ஏன் வண்டி எப்படி ஓடும்? நியாயமா யோசிச்சு பாரு. அப்படி சொல்லுடா என் செல்ல குட்டி. அப்படி போடு. மனிதர்களுக்கு மட்டும் இல்ல, மிஷினுக்கு கூட இவரால நல்ல பாதையை காட்ட முடியும். இந்தானே நீ ஜூஸ் குடி. நிமிஷம் இருங்க ஆண்டி. ஜூஸ் இப்படிதான் கொடுக்கணும். இல்ல பூச்சிங்களுக்கு எல்லாம் ஐடியா வருது, செஞ்சிருவேன். ஷின்சான், இந்த ஜூஸ். என்னம்மா கிளாஸுக்கெல்லாம் துணி மாட்டிருக்கீங்க? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? ஒரு பார்ட்டில சர்வ் பண்றதுக்கு ஒரு அழகான லேடி இருக்கணும். என்னது அழகான லேடியா? சரி விடு, இன்னைக்கு ஒரு நாள் தானே. ஷின்சான், உனக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். உனக்காக தான் இந்த ஸ்பெஷல் Dress. ஐயா, எனக்கு பிடிச்ச செவச்சவ ரெட். என்ன ஷின்சான், உனக்கு இந்த காஸ்டியூம் பிடிச்சிருக்கா? சொல்லு. சிவப்பு தான் சிறப்பு. அந்த கலரை போட்டாதான் எனக்கு வரும் பொறுப்பு. எல்லாம் ஓகே, ஆனா இந்த ஹெல்மெட் தான் ரொம்ப லூசா இருக்கு. இத செஞ்சவருக்கு பெரிய மண்டையோ. வாவ், சூப்பர். நீ ஒரு ப்ரொஃபஷனல் டிசைனர் மாதிரியே பேசுற. எதிர்காலத்துல நீ அந்த மாதிரி வருவேன்னு எனக்கு தெரியும். ஃபைனலா இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. போதும் போதும். உனக்கு இந்த ஹெல்மெட் பிடிக்கலன்னா சொல்லு. நான் நாளைக்கு வேற ஒரு ஹெல்மெட் ஆர்டர் பண்ணி வாங்கி தரேன். உன் செலவன தாராளமா புடிச்சிட்டு வா. No guts, no glory. Now tell me who got who. வேஸ்ட். நல்ல செலவு. இது வேலைக்கே ஆகாது. போ. ஷின்சான், என்ன பண்ற? ஏன் அதெல்லாம் எடுத்து போடு? சேவிங் திட்டத்தோட முதல் கட்டம். சேவிங்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு எதுக்கு ஏன் காஸ்மெட்டிக்ஸ் எடுத்து தூக்கி போடுற? உங்க அம்மா காஸ்ட்லி காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்குறது சுத்த வேஸ்ட் நீ நினைக்கிறியா ஷின்சான்? அப்படி போடுங்க. நீங்க புத்திசாலி தான், ஒத்துக்கிறேன்ப்பா. என்னோட புத்திசாலித்தனம் எவ்வளவுன்னு எனக்கு தெரியும். இந்த வீட்ல எனக்கு சரியான மரியாதை இல்ல. அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க ஷின்சான்? இதான்.
அண்ணன் புகழ பத்தி பேசினா போட்டு விடுது. அம்மா அங்க பிஸியா இருக்காங்க, நீ அந்த பக்கம் போக கூடாது. ஈமா வா, அண்ணன் உனக்கு ஒரு பாட்டு பாடவா? அம்மா சக்கரவள்ளி கிழங்க ஒழிச்சு வச்சாங்கோ, அதை மறைச்சி வைக்கிறதுக்கு கீழே ஊத்தி வச்சாங்கோ. அப்படி இருந்து சிச்சான் அதை கண்டுபிடிச்சிட்டேங்கோ. இதான் கேப்னு நீ எங்கேயும் ஓட முடியாதுங்கோ. இன்னும் நீ சாப்பிட்டு முடிக்கலையா ஷின்சான்? ஸ்கூல் பஸ் வந்துட போது பாரு. அது வந்தா என்ன, வந்துட்டு போனா என்ன, நீங்க தான் என்ன அழகா சைக்கிள்ல கொண்டு போய் டிராப் பண்ணுவீங்களே, அப்புறம் என்னமா கவலை? ஓகே, சவுண்ட் கட் ஆயிடுச்சு. அந்த கேக்க சாப்பிட்டேன். இந்த கேக்க சாப்பிட்டா எப்படியே உடம்பு குறையும்? அளவுக்கு மீறின ஆசை எதுக்கு? இதுங்களுக்கு நடுவில் எப்படி தூங்குறது? நான் வெளிநடப்பு செய்யறேன். ஷின்சான், துவைச்ச துணியை அழுக்காக்கிடாத, அப்புறம் மறுபடியும் துவைக்க வேண்டி வரும். எந்த வேலையும் செய்யாம இவங்க 2 பேரையும் வேலை வாங்குறதுலயே நான் டயர்ட் ஆயிட்டேன். பேசி பேசியே இவ்வளவு டயர்ட் ஆயிட்டியா? நாங்க வேலை செஞ்சு எவ்வளவு டயர்டா இருப்போம். உடைந்த வீரனே கலங்கி அழுகிறே. ஏதாவது சொன்னீங்களா ஹாரி? வாயை திறக்கவே இல்ல. ஹாரி, இது நம்ம கல்யாணத்துக்கு சீரா வந்த ஃப்ரிட்ஜ். புதுசா ஒண்ணு வாங்கிதான் ஆகணும். என்னம்மா இவ்வளவு நாள் நம்ம கூட பாசமா பழகின ஃப்ரிட்ஜை துரத்துறேன்றீங்க? உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ரொம்ப மோசம். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற பிளான்ல இருக்காங்க. புது ஃப்ரிட்ஜ் வாங்கின ஓசில அயன் பாக்ஸ் கொடுப்பேன்னு சொல்லிருக்காங்கப்பா. அதுக்கு தான் பீட்ட போடுறாங்கன்னு. ஆக்ஷன் கிக்கு. என்னது இது? தூக்க முடியலன்னா ஏன் தூக்குறீங்க? இங்க ஒரு கம்பத்தை வச்சிருந்தா நீங்க தூக்குனதுக்கு கரெக்டா இருந்திருக்கும். ஆக்ஷன் கிக்கு. விஷயம் தெரிஞ்சவங்க சொன்னா கேட்டுக்கணும். உங்க அம்மா எங்க போயிட்டாங்க? டிஸ்கவுண்ட் சேல் யாரோ கத்திட்டே போனாங்களா, அதை கேட்டதுதான் பின்னாடியே கதையும் போயிட்டாங்க. அப்படின்னா இப்போதைக்கு வரமாட்டாங்க. ஆமாப்பா, இப்போதைக்கு வரமாட்டாங்க. இங்க கவலைப்படாதீங்கப்பா. ஈமா மாதிரி உங்களையும் பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பே.